உங்களுக்கு அமைப்பாளர் பதவி கிடைத்ததா அல்லது மாவட்ட தலைமைத்துவம் கிடைத்ததா? இல்லை, கொழும்பில் எனக்கு மாவட்ட தலைமை பதவி வழங்கப்படவில்லை. நான் என்ன கூற, வழங்குவதென்றால் வழங்குவார்கள், இல்லாவிட்டால் இல்லை, அவ்வளவுதான். அப்படியென்றால் நீங்கள் அதை எதிர்பார்த்திருந்தீர்களா? கொழும்பு மாவட்டத்தில் உள்ள சிரேஷ்ட பாராளுமன்ற உறுப்பினர் நான் தான். எனினும் தலைவர் தேசிய தலைமைத்துவத்திற்கு மேலதிகமாக இதனையும் தன் வசம் வைத்துள்ளார். உங்களுக்கு வழங்கினால் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா? அது கேட்டு வாங்கக்கூடிய ஒன்றல்ல. நேற்றைய கலந்துரையாடலின் பின்னர் நீங்கள் ஊடகங்களை சற்று தவிர்த்தீர்கள். ஏன் விரக்தி அடைந்து விட்டீர்களா? இல்லை இல்லை, விரக்தி அல்ல. பதவிகள் கிடைக்கும், கிடைக்காமல் போகும். நான் கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 4வது தடவையாக தெரிவாகியுள்ளேன். மக்கள் முன்பை விட உங்களுக்கு ஆதரவு வழங்கியுள்ளனர். அது மக்களின் கைகளில் உள்ளது. எனக்கு சில விடயங்களை அழுது வணங்கி பெற்றுக் கொள்ள முடியாது. அவ்வாறு தேவையில்லை. பிழையான விடயங்கள் தொடர்பில் விமர்சிப்பேன். மக்கள் எம்முடன் உள்ளனர். அதனை நான் தேர்தல்களில் கண்டேன். ஐக்கிய தேசிய கட்சியில் இணைவதில் உங்களுக்கு ஏதேனும் சிக்கல்கள் உள்ளதா? உங்கள் மனதில் வெறுப்பு இருக்கின்றதா? இல்லை இல்லை, அதிலும் நான் இல்லை. அந்த குழுவில் என்னை நியமிக்கவில்லை. எனவே எவ்வாறு கலந்துரையாடப்பட்டது என்பது எனக்கு தெரியாது. நான் அறிந்த வகையில் சில கலந்துரையாடல்கள் இடம்பெற்றுள்ளன. அதற்கு பின்னர் கலந்துரையாடல்களை காண முடியவில்லை. கொள்கை ரீதியில் இணைந்தால் சிறந்தது என்ற நிலைப்பாடு சமூகத்தில் நிலவுகின்றது. அதனை எவ்வாறு செய்வது என்பது தொடர்பில் தலைவர்களை தீர்மானிக்க வேண்டும். அத்துடன் சில தொடர்பில் பிரச்சனைகள் காணப்படுகின்றன. அதனை நாம் நேரடியாக கூற வேண்டும் அல்லவா? அதனை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அதனால் பல விடயங்களில் சிக்கல்களை ஏற்படுத்தியுள்ளனர். இன்று கட்சி தலைமையகத்தில் தொகுதி அமைப்பாளர்களுக்கான நியமன கடிதத்தை வழங்கிய பின்னர் எதிர்க்கட்சி தலைவர் கருத்து தெரிவித்தார். இல்லை, அவ்வாறு ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு தெரியும் உங்களுக்கு இன்று தலைப்பு செய்தி ஒன்று அவசியமாக உள்ளது. அவ்வாறான நெருக்கடி ஒன்று இல்லை. இல்லை இல்லை, அவர் அவ்வாறு ஆக மாட்டார். அவர் நமது நிதியமைச்சர் அல்லவா? தலைப்புச் செய்தி ஒன்றை எதிர்பார்த்து கேள்விகளை கேட்க வேண்டாம். அது உங்கள் தொழில் என்று எனக்கு தெரியும். உங்களுக்கு கிடைக்கும் கொடுப்பனவும் அதனை வைத்தே தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த கொடுப்பனவிற்காக கேள்விகளை கேட்க வேண்டாம். எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன கோபம்? பொதுச் செயலாளர் மொனராகலை மாவட்டத்தின் தலைவர், நான் கொழும்பு மாவட்ட தலைவர். அதில் என்ன பிரச்சனை? ஹர்ஷ தொடர்ச்சியாக பாராளுமன்றத்தில் இருக்கின்றார். கொழும்பில் அதிக வாக்குகளை பெற்றார். அவருக்கு தலைமைத்துவத்தினை வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இல்லையா? எவ்வித நெருக்கடியும் இல்லை. உங்களுக்கான கொடுப்பனவை எதிர்பார்த்து கேள்விகளை தொடுக்க வேண்டாம்.